தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் திட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் திட்டமே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அறிவித்திருக்கும் உச்சநீதிமன்றம் இதுவரை தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்களை வெளியிடவும் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி 2018ஆம் ஆண்டு தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. இந்த திட்டத்தின்படி எந்த தனிநபரும் தனியார் நிறுவனமும் தங்கள் அடையாளத்தை வெளியிடாமல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கலாம் என்பதால் ஊழலுக்கு வழிவகுக்கும் என கூறி பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்து அதிரடியாக தீர்ப்பளித்துள்ளது. 5 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்துடன் அளித்துள்ள தீர்ப்பில் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை அளிப்பவர்கள் விவரங்களை தெரிவிக்க தேவையில்லை என்பது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாக உள்ளதாகவும் அரசியலமைப்புச் சட்டத்துக்கே எதிரானது என்றும் தெரிவித்துள்ளனர். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிப்பவர்கள் விவரங்களை அறிந்து கொள்ளும் உரிமை வாக்காளர்களுக்குள்ளதாக குறிப்பிட்டுள்ள உச்சநீதிமன்றம் வாக்காளர்களின் உரிமைகளை பறிக்கும் வகையிலும் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தை மீறும் வகையிலும் உள்ள தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்வதாக தீர்ப்பளித்துள்ளனர். The Supreme Court has struck down the electoral bond scheme, comprehensively struck it down, and all the provisions that were made to bring it into effect in the Income Tax Act, in the Companies Act, etc., everything has been struck down. They have held that this violates the fundamental right to information of citizens to know about who is contributing this much money to political parties, etc. They have also struck down the amendment made which allowed unlimited political contribution being made by companies to political parties. தேர்தல் பத்திரம் திட்டத்துக்காக கம்பெனி சட்டத்தில் நிறுவனங்கள் நன்கொடை அளிக்கும் வரம்பை நீக்கி திருத்தம் செய்யப்பட்டது சட்டவிரோதமென்றும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக கூறியுள்ளது. இந்த திட்டத்துக்காக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் வருமான வரி சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் கருப்பு பணம் ஒழியுமென்ற ஒன்றிய அரசின் வாதத்தையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்தும்படி உத்தரவிட்ட நீதிபதிகள் தேர்தல் பத்திரங்கள் மூலம் 2019 முதல் நன்கொடை அளித்தவர்களின் விவரங்களை மார்ச் 6ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையத்தில் பாரத ஸ்டேட் வங்கி ஒப்படைக்க வேண்டுமென்றும் அவற்றை மார்ச் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டுமென்றும் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் நன்கொடையாக பெற்று இதுவரை கட்சிகள் பணமாக்காத தேர்தல் பத்திரங்களை கொடுத்தவர்களுக்கே கட்சிகள் திருப்பி அளிக்கவும் உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.